ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்களுடைய இங்கரன் கதைக்கிறேன். நாங்கள் இப்போ எங்கே நிற்கிறோம்னு சொன்னால் அமெரிக்காவில் எங்களோட வீட்டை தான் நிற்கிறோம். நாங்கள் இன்றைக்கு இந்த வீடியோவில் என்னத்தை பார்க்க போகிறோம்னு சொன்னால் எங்களுடைய அக்காவினுடைய வீட்டு தோட்டத்தை தான் நாங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதற்கு முன்னே யாராவது ஃபஸ்ட் டைம் இந்த சேனலுக்கு வாரீங்கண்டா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அருகில் உள்ள பெல் பட்டனை தட்டி விடுங்க. அப்பத்தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு உடனே வரும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்ப நாங்க அக்காண்ட வீட்டு தோட்டத்தை பார்க்க போறதுக்கு முதல் எங்களுடைய வாழை மரத்தை பாருங்க எந்த அளவு வளர்ந்துட்டேன்னு சொல்லி. அமெரிக்காவில் நாங்கள் இது ஸ்ரீலங்காவிலேருந்து அமெரிக்காவுக்கு கொண்டு வந்து நட்டுனாங்க. இது சீனி வாழை பாருங்க, நல்லா வந்து இருக்குது. இது பாருங்க, இது நாங்கள் இங்கே இந்தியன் மார்க்கெட்டில் அந்த கிழங்கு கிழங்கு நட்டுறாங்க. இது ஸ்ரீலங்காவில் சொல்லுவாங்க அந்த கொட்டி கிழங்குண்டு. உங்களிடத்துல இதுக்கு என்ன பேர் சொல்கிறாங்கன்ட்டு சொல்லுங்க. கிழங்கு வண்டி நட்டுனாங்க பாருங்க, நல்லா வந்து இருக்குது. பாருங்க, என்னுடைய வாழை மரத்தை பார்த்துட்டு உங்களுடைய கொமெண்ட்ஸில் சொல்லுங்கள் வாழை மரம் அப்படி இருக்குன்னு சொல்லி. பாருங்க, இந்த பூவை இது நான் ஏற்கனவே இந்த வீடியோவில் போட்டிருப்பேன். அமெரிக்காவில் வீதியோரங்கள்லையும் மற்ற வீடுகள்லையும் கூடுதலாக இந்த பூ மரம் தான் நடுறாங்க. பாருங்க, இப்போ தான் பூத்துருக்கு, நல்ல அழகாக இருக்கு. கீழுக்கு பாருங்க சீனியாசின்னு சொல்கிறது, அது நட்டுருக்கிறோம். பாருங்க, நல்லா பூத்துருக்குது பாருங்க. மற்றதெல்லாம் மொட்டை கட்டி கொண்டு இருக்குதுன்னா பூத்த முடிய நான் அப்புறம் உங்களுக்கு வீடியோவில் காட்டுறேன். பாருங்க, இந்தியாவில் ஏற்கனவே நாங்கள் நட்டுனாங்க. பாருங்க, நல்லா பூத்துருக்கு. பாருங்க, பெருசாக வளர்ந்து நல்லா பூத்துருக்கு சீனியாசி. பாருங்க, இது நாங்கள் சீனியாசின்னு தான் சொல்கிறோம் நாங்கள். பாருங்க, இந்த நீட்டுக்கு நாங்கள் நட்டுருக்கிறோம். இது பாருங்க தனி ரெட்டு. இது குங்கும கலர். இது என்ன கலர்? பர்பிள் மாதிரி. பர்பிள்ல பாருங்க, ரோஸாவும் இதில் பூத்துருக்குது பாருங்க. இதில் பாருங்க பர்பிளான இதுகள் நல்லா வந்திருக்குது. பாருங்க, இது வித்தியாசமா இருக்கு. பாருங்க, இதொரு கலர், இதொரு கலர், இதொரு பர்பிள் கலர், இது பாருங்க இதொரு குங்கும கலர். இது நல்ல வடிவா இருக்கு, நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. ஆனா இதுல எல்லா விதமான கண்டு நட்டு இருக்கு. இது எங்க வேண்டும்? இது ஹோம் டிப்போல விதையா பாக்கெட்ல போட்டு விக்கிறாங்க. அந்த விதையை போட்டுட்டு நான் ஒவ்வொரு வருஷம் இத பூத்து முடிக்க இப்படி வருமல்லோ, இதை கட் பண்ணி பேக்ல போட்டுட்டு பிறகு அடுத்த வருஷம் விதையா சும்மா போடுறது. ஒரே ஒரு கதை வாங்கினேன் கடையில. ஒருக்கா நீங்க கடையில வேண்டுங்க. இதுல மஞ்சளும் இருக்குது. இது அமெரிக்காவில் நல்லா வருது. இது நாங்க போன வருஷம் நிறைய தெரியல. யாராவது பாக்குற நீங்க உங்களோட இடத்துல என்ன பேர் இதுக்கு சொல்றேன்னு சொல்லுங்க. பாருங்க, இதுல வெள்ளை ரோஸா. இது பெருசா இரண்டு இல்லைன்னு நிறைய பூக்காது. நான் கட் பண்ணி விட்டுட்டேன் இந்த ரோஸ் எல்லாம். இதுல பாருங்க, இது நல்லா இருக்கு பாருங்க, அழகா இருக்குது. பாருங்க, இதுல மஞ்சள் கலர் மாதிரி பூத்துருக்கு பாருங்க. இதுல ஃபுல்லா நாங்க விதை போட்டிருக்கிறோம். எல்லாமே இன்னும் ஒரு கிழமையால எல்லாமே பூத்துரும். நான் பூத்து முடிய காட்ட. இந்த பூமரம் பூத்தா என்ன கலர்? மஞ்சள். ரெண்டு அடி நட்டுக்கிறோம். இது மஞ்சள் கலர். பூத்து முடிய நான் உங்களுக்கு பாருங்க. இதுல வெள்ளை நல்லா பூத்துருக்கு. நேற்று நல்ல மழை பெய்யுது தானே. சவண்டிட்டு மழை பெய்ததுக்கு சவண்டிட்டு பாருங்க எப்படி பூத்துருக்குன்னு. இது கூடுதலா அமெரிக்கால இது இப்படியான மரங்கள்லாம் கூடுதலா நட்டு.
ஓகே, அப்படியே நாங்க போய் எங்களோட அக்காண்ட வீட்டு தோட்டத்தை பார்ப்போம். இதுல பாருங்க மணிவாழை நட்டுருக்கு. நாங்க வந்து அக்காண்ட வீட்டை போய் என்னென்ன நட்டுருக்கு நம்ம தோட்டத்துல என்று பார்ப்போம். அப்படியே வாங்க, அப்படியே நாங்க போயிட்டு வீடியோ கண்டினியூ பண்ணுவோம். பாருங்க, இதுல வந்து வீட்டுக்கு முன்னுக்கு அந்த பூமரம் தான் நட்டுருக்குறாங்க. பாருங்க, இதுல வந்து எல்லாட்ட வீட்டுக்கு முன்னுக்கும் இந்த மரங்கள்லாம் நட்டுருக்காங்க. இங்கே இதுல வந்து தொட்டி என்று சொல்றேன்னு இது நிறைய கலர். இதுல வந்து எல்லா கலர்லயும் இருக்குன்னு சரியான விருப்பம் இந்த பூக்கண்டு நடுறதுக்கு. ஓகே, எல்லா கலர் ஸ்ட்ரீம் இருக்கு தெரியுமா? அப்படியே நாங்க உள்ளுக்கு போய் பார்ப்போம் என்னென்ன நட்டுருக்குறோம். இதுதான் வந்து அக்காவாக்களுடைய வீட்டு தோட்டம். பாருங்க, இதுல வந்து ஹவுப்பி நட்டுருக்குறாங்க. பாருங்க, காய்ச்சிருக்குது, நல்ல மதாளிச்சு நல்லா வந்திருக்கு. அங்கால பொன்னாங்கானி நட்டுருக்குறாங்க. அப்படியே இஞ்சால பாருங்க சோழன் நட்டுருக்குது. பாருங்க, எல்லாம் பூத்துட்டுது. பாருங்க, இதுல வந்து செரி மரம் தான் நிற்குது. பாருங்க, இப்படி சடைச்சு நல்லா மதாளிச்சு வந்திருக்குண்டு. இது வந்து அப்படி நெக்ஸ்ட் இயர் வந்து இது நல்ல காய் காய்க்கும்னு நினைக்கிறேன். இதுல பாருங்க வண்டி வந்து நட்டுருக்குறாங்க, நல்ல காய் காய்ச்சிட்டு. பாருங்க மாதுளையும் காய்ட்ட போறோம். இதுல பாருங்க வண்டி தான் நட்டுருக்குறாங்க. இவங்க வந்து பாருங்க கார்டனுக்கு வந்து வேலி எல்லாம் இப்படி அடைச்சிட்டு உள்ளுக்குத்தான் வந்து கார்டன் செய்கிறாங்க. இது வந்து சேஃபாகவும் இருக்கு. நல்ல உள்ளுக்கு வந்து ஒரு தரமே போக இயலாது, தண்ணி விடுறேன்டா மட்டும் வழியில் எண்டு விடலாம். இதில் வந்து அந்த வேலி வரைக்கும் நட்டுருக்கு. இந்தியால பாருங்க வண்டி பாருங்க எப்படி காய்ச்சிருக்கேன். இது வந்து முற்று முழுதாக இயற்கையான முறையில் தான் செய்கிறாங்க. எதுவித ரசாயன உரங்களோ ஒன்றுமே யூஸ் பண்ண இல்லை. முழுக்க முழுக்க அதாவது இந்த காட்டில் இருக்கிற மேத்தட்டு மண், மற்றது வந்து இங்கே வந்து கொம்போஸ் தயாரித்து கவுண்டி அலைய கொடுக்குறாங்க. அங்கே நாங்கள் வேண்டுனா பயிருக்கு வந்து நாங்கள் பசலை போடுறதில்லை, எல்லாமே இயற்கை பசலை தான். இதில் பாருங்க வாழைக்குட்டி ஒன்று நிற்குது பாருங்க. இதில் பாருங்க மாதுளை கண்டு நட்டுறாங்க. பாருங்க காய்ச்சிருக்குது. இங்கே இதில் வந்து ஒரு காய் இருக்குது பாருங்க. இந்தியாவில் வந்து மாதுளை, இந்தியாவில் பாருங்க பைத்த வந்து குரங்குவால் பைத்த. இதில் வந்து இதில் தடியில் மாறி ரெண்டிட்டு நல்ல படறதுக்கு செட்டப்பாக செய்துட்டு பாருங்க, நல்ல காய் காய்க்குது. இது வந்து முதல் நல்ல காய் ஆச்சது. இப்போ வந்து அந்த சின்ன அந்த சில காய் வந்து அந்த கொசு அடித்து இதாகுது. இந்தியாவில் பாருங்க அத்தி மரம் நல்ல காய் காய்ச்சிட்டு பாருங்க. இது வந்து பச்சை அத்தி தான். இது இந்தியாவில் வந்து ஒவ்வொஞ்சிட்டுது. மற்றது இதுக்கு வந்து மருந்து அடிக்கணும். மருந்து அந்த எஸ்எம் சோல்டு இருக்குது தானே, அதில் அடிச்சிங்கன்ற நல்லது. இது வந்து கீழே இதில் பாருங்க நீத்த கொடி நட்டுருக்கு. நீத்த கொடிக்கும் வந்து செட்டப்பாக வந்து அங்கால மிஞ்சாலை ரெண்டிட்டு இது மாதிரி செட்டப்பாக செய்திருக்கு, நல்லா படருது. இந்தியாவில் பாருங்க இது வந்து பிஎஸ் மரம், அங்கால வாழைக்குட்டியும் போட்டிருக்கு. இதில் வந்து பாருங்க பொன்னாங்கானி, பொன்னாங்கானியும் வந்து நல்லா மதாளிச்சு வந்து கொண்டிருக்கு. இந்தியாவில் வந்து சோழன் பாருங்க நல்லா பொத்தி வந்திருக்குது. இதில் பாருங்க பொத்தி சோழன் பொத்தி வந்து. இந்தியாவில் வந்து பாவல் கடந்திருக்கு பாருங்க. அப்படியே நீ காய்ச்சி வேண்டா அப்படியே செட்டப்பாக இருக்கு. இந்தியாவில் வந்து முலாக்கண்டு, இது வந்து இங்கே உற்பத்தி செய்கிற ஒரு கிழங்கு வகை தான் பாருங்க.
இது நட்டு இருக்குது பாருங்க வந்துட்டு. இந்தியாவில் வந்து தக்காளி நிற்குது. இதில் வேறங்க கக்கரி வந்து நட்டுருக்கு. குக்கும்பர் நல்லா படர்ந்து பூத்து கொண்டிருக்கு. நான் காய்க்க உங்களுக்கு காட்டு. இதில் வேறங்க துளசி மரம் வந்து சாடியில் நட்டு பாருங்க. பெருசாக வந்துட்டு பாருங்க. ஓகே, இதோட இந்த காணொலியை நிறைவு செய்ய போகிறோம். உங்களுடைய இடத்துலையும் நீங்களும் வந்து வீட்டு தோட்டம் செய்திருந்தா கொமெண்ட்ஸில் சொல்லுங்கள் எப்படி இருக்குது வீட்டு தோட்டம், எப்படி நீங்கள் நட்டுருக்கிறீங்கன்னு சொல்லி. மீண்டும் ஒரு காணொலியில் சந்திப்போம். பாய்.